வெல்கம் டு நாஞ்சில் பிரேமா சமையல். நான் இன்றைக்கி வெங்காய சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய், ஒரு 3 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெல்லம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு. இப்போ செய்முறை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுட்டு இப்போ நம்ம ஒரு இதை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி சேர்த்துக்கலாம். இந்த வறுத்த கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். இந்த நம்ம தண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகாய், உப்பு, நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடுகு, காயப்பொடி, கருவேப்பிலை. வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நல்ல ஸ்வீட்டு, நல்ல உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாட்டி ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கருத்தை சொல்லுங்க, லைக் பண்ணுங்க,